வெளிதான ஒரு ஓட பிளாக்ன்றதான் நிறைய பேருக்கு ஒரு கனவு. 100% ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி எந்த ஒரு ஓட பிளாக்குமே இல்லை. ஒவ்வொருத்தருடைய ஸ்ட்ராட்டஜியை பொறுத்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஓட பிளாக் அவங்க செட் பண்ணி கொள்வாங்க. எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருந்தாலும் 100% எந்த ஒரு ஓட பிளாக்குமே ஒர்க் பண்ணாது. அதுக்கு மெயினான காரணம் என்ன? லிக்விடிட்டி. மார்க்கெட் எப்பயுமே லிக்விடிட்டி தான் மெயின் அடிக்குமே தவிர்த்து ஓட பிளாக் மெயின் அடிக்காது. அதனால நீங்க முதலாவது படிக்க வேண்டியது லிக்விடிட்டி. இருந்தாலும் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி படி ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ரெண்டு ஓட பிளாக் உங்களுக்கு சொல்றேன். நீங்க முதலாவது இதை டெஸ்ட் பண்ணி பாருங்க, அதுக்கப்புறமா அதை யூஸ் பண்ணி கொள்ளுங்க. இப்ப எஸ்எம்சி படி நாங்க என்ன செய்வோம் சொல்லி சொன்னா, இந்த இடத்துல இன்டியூஸ்மெண்ட் எடுபடும். எடுபட்ட பிற்பாடு ரெண்டு ஓட பிளாக் நாம மார்க் பண்ண வேணும். ஒன்று இன்டியூஸ்மெண்ட் பக்கத்துல இருக்கிற புல் பேக்கை பார்த்து அந்த ஓட பிளாக்கை மார்க் பண்ணணும். இன்டியூஸ்மெண்ட் பக்கத்துல இருக்கிற புல் பேக்ல இருக்கிற ஓட பிளாக். இப்ப இது இன்டியூஸ்மெண்ட் என்றால் இதுக்கு பக்கத்துல நீங்க பாருங்க, இதுக்குள்ள எங்கேயுமே ஓட பிளாக் ஒன்று இல்லை. இந்த இடத்துல ஓட பிளாக் இருக்கு. இப்ப இந்த ஓட பிளாக் ஃபெயில் ஆனதுல இருந்து உங்களுக்கு தெரியணும் எந்த ஒரு ஓட பிளாக்குமே 100% ஒர்க் பண்ணாது சொல்லி. அடுத்த ஒரு ஓட பிளாக் நீங்க எங்க எடுக்கணும்னா லோ. இப்ப இது அப் அண்ட் மார்க்கெட் நம்ம பார்க்கும்போது லோவில் இருந்து முதலாவது ஓட பிளாக் எடுக்க வேணும். ரெண்டு ஓட பிளாக் தான் நீங்க எடுக்கணும். இதை பத்தி நான் முதலே விளக்கமான வீடியோ ஒன்று போட்டு நீங்க பார்க்கலாம். ரெண்டு ஓட பிளாக் பத்தி கதைச்சு. இப்ப நீங்க கவனத்துல எடுக்க வேண்டிய விஷயம் என்னென்றால், இதுல இன்டிஸ்மெண்ட் எங்க எடுக்குதோ அதுக்கிட்ட இருக்கிற முதலாவது புல் பேக்ல இருக்கிற ஓட பிளாக்ல இருந்து நீங்க ஒரு ரெண்டு எடுக்கலாம். அடுத்தது இது அப்டன் என்றபடியா லோ அடிக்கு தானே, லோ கிட்ட இருக்கிற முதலாவது ஓட பிளாக்ல இருந்து நாம எடுக்கலாம். இப்ப இந்த இருக்கிற இன்டியூஸ்மெண்ட் பக்கத்துல புல் பேக் இருக்கி, ஆனா அதுல ஃபேவலிக்கு எப்போ ஓட பிளாக் இல்லாட்டி அடுத்து அதுக்கு கீழே இருக்கிற அடுத்த புல் பேக் நாம பார்க்க வேண்டி இருக்கு. சரிதானே? அப்ப இதை சொல்லுவாங்க இன்டியூஸ்மெண்ட் ஓவி என்று சொல்லி சொல்லுவாங்க. இதை சொல்றது எக்ஸ்ட்ரீம் ஓவியன்ட். இப்ப இந்த ரெண்டு ஓட பிளாக் தான் மெயின் அப்பவுமே ஒர்க் பண்ணும். இடையில வார எல்லாமே ஒரு ட்ராப் அறிக்கை நம்ம அதுல வைத்து ரேட் எடுக்க கூடாது. இன்டியூஸ்மெண்ட் பக்கத்துல இருக்கிறது, அடுத்தது லோவுக்கும் பக்கத்துல இருக்கிறது. இது டவுன் ட்ரெண்ட்னா ஹைக்கு பக்கத்துல இருக்கிறது வரும். என்ன, இது ஒரு ஹை. இப்ப என்ன செய்யுது? இந்த இடத்துல ஹை பிரேக் ஆகுது. பிரேக் ஆகினான் பிஓஎஸ். பிற்பாடு இன்டியூஸ்மெண்ட் எங்க எடுக்குது என்று சொல்லி நாம பார்ப்போம். சரிதானே? இந்த இடத்துல இன்டியூஸ்மெண்ட் எடுபடுது. இன்டியூஸ்மெண்ட் பக்கத்துல பாருங்க, இதுல ஒரு புல் பேக் கொண்டு இருக்கு. இந்த இடத்துல இருக்கிற ஓட பிளாக் கண்டால் இது ஓட பிளாக் தொட்ட உடனே தூக்கி இருக்கான். என்ன, இப்ப இன்டியூஸ்மெண்ட் இந்த இடத்துல எடுத்துக்கிறதுனால இது ஒரு ஹை. இந்த ஹை என்ன செய்ய போதும்? பிரேக் ஆகுது. இதுல பிரேக் ஆன பிற்பாடு நாம இன்டியூஸ்மெண்ட் பார்த்து ஒரு ஹை கொண்டு மார்க் பண்ண வேணும். இந்த இடத்துல இன்டியூஸ்மெண்ட் எடுக்குது. ஆக இன்டியூஸ்மெண்ட் பக்கத்துல இருக்கிற ஓட பிளாக் கண்டால் இது ரெண்டு விதமா நம்ம பார்க்கலாம். இன்டியூஸ்மெண்ட் பக்கத்துலயும் இதுதான் இருக்கு, அதே நேரம் இது லோவுக்கு பக்கத்துலயும் இருக்கு. என்ன, இந்த இடம் ஒரு மேஜர் லோவா வரும். இப்படி ரைட். அதனால இந்த இடத்துல இது சரியாவே ஒர்க் பண்ணிருக்கு. அதே மாதிரி பிஓஎஸ் நடக்குது. இது நம்ம ஆல்ரெடி எடுத்த ஒரு ஹை. பிஓஎஸ் நடந்த பிற்பாடு இது ஒரு லோ. இதுக்கு பிற்பாடு நாம் என்ன செய்ய வேணும்? புதிய ஒரு ஹை ஒன்றை கண்டுபிடிக்கணும். எங்க இன்டியூஸ்மெண்ட் எடுக்குதுன்னு சொல்லி பார்த்து இதுக்கான இன்டியூஸ்மெண்டா இது வரும். இன்னும் அந்த இன்டியூஸ்மெண்ட் எடுபட்ட பிற்பாடு இது ஒரு ஹையா வரும். இப்போதைக்கு இது ஹையா வராது. எடுபட்ட பிற்பாடு இது ஒரு ஹையா வரும். ஸோ இன்டியூஸ்மெண்ட் பக்கத்தில் இருக்கிற ஓட பிளாக் நம்ம மார்க் பண்ணலாம். அடுத்தது இந்த லோவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஓட பிளாக் நம்ம மார்க் பண்ணலாம். என்ன, இதுல ஃபேவலி கேப் இல்லை, இங்க வந்து ஃபில் ஆயிட்டு. ஸோ இது ஒரு ஓட பிளாக். இந்த ஓட பிளாக்ல நம்ம கரெக்டா மார்க் பண்ண வேணுமா இருந்தால் நமக்கு புல் பேக் கிளியர் ஆகிக்கணும். அதனால புல் பேக் வீடியோவையும் நீங்க இருக்கா பார்த்துக்கொள்ளணும்.
இந்த மாதிரி இன்டீஸ்மெண்ட் பக்கத்தில் இருக்கிற ஓட பிளாக்கையும் லோவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஓட பிளாக்கையும் நாம மெயின் எடுத்துக்கொள்வோம். டிரெக்டாகவும் இதில் என்ற பண்ணலாம், கன்ஃபர்மேஷன் பார்த்து என்ற பண்ணலாம். கன்ஃபர்மேஷன் பார்த்து என்ற பண்றது பெட்டர். சரிதானே? அப்ப எந்த ஓட பிளாக் வெளிட் ஆனது என்று கேட்டதுக்கு இதுதான் ஆன்சர். எந்த ஓட பிளாக்குமே 100% ஒர்க் பண்ணாது, எதுவுமே வெளிட் இல்லை. இருந்தாலும் நம்மளுடைய இந்த ஸ்ட்ராட்டஜி படி இந்த ரெண்டு ஓட பிளாக்ல இருந்து ஏதாச்சும் ஒன்று நல்லாவே ஒர்க் பண்ணும். ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு ஹைக்கும் லோவுக்கும் உள்ள இதுக்குள்ள ரெண்டு ஓட பிளாக் நாம எடுக்கும், இதுல இருந்து ஏதாச்சும் ஒன்று சரியா ஒர்க் பண்ணும்.